அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா, இன்றைக்கி ஒரு ஹெல்த்தான தோசை ரெசிபி நாங்கள் செய்ய போகிறேன். இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா உடனே இந்த மாதிரி ஒரு தோசை நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன். நெய்ஸ் ரவை எடுத்துக்கோங்க. இது ஒரு 100 கிராம் ரவை தாங்க இருக்கும். ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு நான் வந்து புளிச்ச தயிர் சேர்த்துருக்கேங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ரவையை. பாருங்கள், இதை மூடி வச்சிடுறேன். இந்த தயிரோடு ஊறி வரட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு நைஸாக அரிஞ்ச வெங்காயமும் ஒரு 2 கேரட் துருவி சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கலாம். நம்ம இது ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணுன்னு ஒன்றும் தேவை கிடையாது. ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் லைட்டாக வதக்கினா போதும் நமக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா அப்படியே ஆறிட்டே இருக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ரவை ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அந்த ரவையோடு அந்த தயிர் எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துட போகிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இட்லி மாவு இல்லைன்னா உடனே நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்றலாங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னியும் இல்லாட்டி தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு ஒரு கப்பு நான் வந்து கோதுமாவை ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் கேரட் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் நான் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கட்டிகள் எதுவுமே இல்லாத எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு ரவை தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தண்ணியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே பற்றக்கூடாது. அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு ஒரு இரும்பு தோசை கலர் ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க. தூக்கின மாதிரி 2 கரண்டி மாவு எடுத்து நான் வந்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுடலாம். அப்படியே சுற்றி எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ இருந்தால் உங்கள்கிட்ட எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் சைடு திருப்பி போடும்போது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. மேலே எல்லாமே எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஊற்றி அதேமாதிரி எடுத்துகிட்டு போகிறேங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சட்னி எதுவுமே செய்யலை. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இருந்தது, அதை வச்சு இன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள், 2வது பேட்சும் எடுத்துகிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம். சூடாக எடுத்து அப்படியே இந்த தோசையை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு கிறிஸ்பியாகவும் சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி இல்லாட்டி கார சட்னி நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.